This video sponsored by EduQuest. இந்த EduQuestல உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்ரிக்னாமெட்ரி பேசிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரினா என்னன்னு பார்க்கலாம். இதில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள். ட்ரைனா 3, கோனோனா ஆங்கிள்ஸ் ஆர் சைட்ஸ், மெட்ரினா மெஷர்மெண்ட். ஓகே, அதாவது ஆங்கிள்ஸு எப்போ சொல்லுவோம்னா ஸ்டேட் போர்டில் படிக்கும்போது ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம், சிபிஎஸ்சியில் படிக்கும்போது சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் காமனாக தெரிஞ்சுக்கோங்க, கோனோனா ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை சைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ காமனாக ட்ரிக்னாமெட்ரினா எதை பற்றி படிக்க போகிறோன்னா 3 ஆங்கிள்ஸ் மெஷர்மெண்ட். ஓகே, இல்லைனா 3 சைட்ஸ் மெஷர்மெண்ட். 3 சைட்ஸோ இல்லை 3 ஆங்கிள்ஸோ மெஷர் பண்ணுறது தான் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ அந்த 3 சைட்ஸோ இல்லை 3 ஆங்கிள்ஸோ எங்கே மெஷர் பண்ணுவோம்? ட்ரையாங்கிளில் தானே மெஷர் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கு. 3 சைட்ஸ் இருக்கிறது. ஓகே, சைட் 1, சைட் 2, சைட் 3. ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3. ஸோ இப்போ ட்ரிக்னாமெட்ரினா என்னன்னு பார்த்தோம். எதுக்கு ட்ரிக்னாமெட்ரி படிக்கிறோம் அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இட் ஹெல்ப்ஸ் டு மெஷர் தி ஹைட் அண்ட் வித் ஆஃப் பில்டிங்ஸ் வித்வுட் ஆக்சுவலி கிளைம்பிங் ஆர் மெஷரிங் தெம் டைரக்ட்லி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் பர்சன் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓன்றது தான் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஓகே, இதுதான் ஹைட் ஆஃப் த பில்டிங். ஓகே, இது ஹைட் ஆஃப் த பில்டிங்காக எடுத்துக்கலாம். இது டாப்பு, இது பாட்டம். ஸோ இப்போ இந்த ஹைட்டை, இந்த பில்டிங்கோட ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வழி இருக்கு? அந்த டாப்ல போயிட்டு நின்று அங்கேருந்து கீழே வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணணும். பட் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஓகே, அது மாதிரி மெஷர் பண்ணுறதுன்றது டஃப்பாக இருக்கும். ஸோ தீட்டான்றது தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓ இஸ் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இங்கேருந்து டாப்பையும் கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேஸ் கூட மெஷரிங் டேப் யூஸ் பண்ணி ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். இங்கே பர்சன்ல இருந்து இந்த இடத்த கனெக்ட் பண்ணி ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படியெல்லாம் பண்ண போகிறோன்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ட்ரிக்னாமெட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி பைத்தாகரஸ் தியரம்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இது பாருங்க, இந்த ட்ரையாங்கிளுக்கு பேரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, பட் பேசிக்ஸ்ல நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தா மட்டும்தான் பைத்தாகரஸ் தியரமை நம்ம அப்ளை பண்ண முடியும். பைத்தாகரஸ் தியரம் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏ பி சி நான் மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரைட் லைனா இருக்கும்போது இங்கிருந்து இங்க ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது அதனோட ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே, நமக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அது 90 எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இருந்ததுன்னா 90 டிகிரின்னு மார்க் பண்ணிடணும். ஸ்ட்ரைட் இல்லாம ஸ்லாண்டிங்கா இருந்ததுன்னா அப்போ மார்க் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரைட்டா இருந்தால் மட்டும்தான் 90 டிகிரியா மார்க் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் சைட், செகண்ட், தேர்ட் சைடு. ஓகே, ஸோ இந்த சைடுக்கு என்னென்ன நேம்ன்றது நம்ம பார்க்கலாம். லாங்கஸ்ட் சைடா இருக்கிறது ஹைபாட்டனியூஸ்னு சொல்லலாம். இல்லைன்னா 90 டிகிரி எங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு ஹைபாட்டனியூஸ் சொல்லலாம். ஓகே, நான் அதை ஷார்ட்டா எழுதியிருக்கேன். தென் இது ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு எப்படி சொல்லணும்னா இதுல டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த ஆங்கிளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா இதுக்கு இந்த எங்க டீட்டான்னு இருக்கோ அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிற சைடு பேரு ஆப்போசிட் சைடு. ஓகே, அதை நீங்க பீன்னு எடுத்துக்கலாம், பெர்பெண்டிகுலர் லைன் எது வேணா எடுத்துக்கலாம். நம்ம ஆப்போசிட்னே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த எலிவேஷன், இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா இந்த டீட்டா எங்க இருக்கோ இதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்னு எடுத்துக்கணும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது அட்ஜசன்ட். இல்லை இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல 90 டிகிரியும் இருக்கு, டீட்டாவும் இருக்கு. ஸோ இந்த சைடுக்கு பேரு அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லணும். ஓகே, லாங்கஸ்ட் சைடா இருக்கிறது ஹைபாட்டனியஸ். டீட்டா எங்க இருக்கோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கிறது ஆப்போசிட் சைடு. 2 மார்க் பண்ணியாச்சுன்னா ரிமைனிங் சைடு அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா 90 டிகிரியும் டீட்டாவும் சேம் லைன்ல மீட் பண்ற இடம் தான் அட்ஜசன்ட் சைடு. ஓகே, இப்போ பைத்தாகரஸ் தியரம் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும்ல. ஹைபாட்டனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ ஹைபாட்டனியஸ் ஸ்கொயர்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர்னா என்னது? இதுதான் ஆப்போசிட். ஸோ ஏபி ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் இஸ் பிசி ஸ்கொயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம 3ன்னு எடுத்திருக்கோம். இந்த ஏபியோட சைடு 3, அட்ஜசன்ட் சைடு வந்து 4ன்னு எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஏசி ஸ்கொயர் தான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஹைபாட்டனியூஸ் தான் நமக்கு தேவை. அப்போ ஏபி ஸ்கொயர்னா இதுதான். ஏபி ஸ்கொயர் வந்து 3. ஓகே, 3 ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் இஸ் 9 பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் 16.
9 plus 16 is 25. So AC square, hypotenuse square is equal to 25. நமக்கு AC மட்டும்தான் வேணும்ல. So AC is equal to square root of 25 which is equal to 5. இதுதான் hypotenuse ஓட ஆன்சர். இப்படி தான் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்துச்சுன்னா பைத்தாகரஸ் தியரம் இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பைத்தாகரஸ் தியரம்னா தெரிஞ்சாச்சு நம்ம. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல, ட்ரைனா 3, கோனோனா சைட்ஸ் இல்லைனா ஆங்கிள்ஸ், மெட்ரினா மெஷர்மெண்ட். ஓகே, 3 சைட்ஸ் மெஷர்மெண்ட் இல்லைனா 3 ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணுறது தான் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. எப்படி கொடுப்பாங்க மோஸ்ட்லினா 2 சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. சி ஆங்கிள், அதாவது இந்த இடத்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ இதுனா 90 டிகிரி ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுனாலே அது 90 டிகிரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல 3 கொடுத்தாச்சு, ஏபி ஈக்குவல் டு 3 கொடுத்தாச்சு, பிசி ஈக்குவல் டு 4 கொடுத்தாச்சு. இதனோட டீட்டா வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேசஸில் பாருங்க, ஏபி ஒரு சைடோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, பிசி நமக்கு தெரியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, டீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 சைடு கொடுத்துட்டு ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு சைடு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு கேட்பாங்க, ஆங்கிளை கொடுத்துருப்பாங்க. ஓகே, லாங்கஸ்ட் சைடு ஹைபாட்டனியூஸ். இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டீட்டா இங்கே இருக்குதுன்னா இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. டீட்டாவும் 90 டிகிரியும் இருக்கிற இந்த சைடு தான் அட்ஜசன்ட் சைடு. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் பாருங்க. இது 90 டிகிரி. இந்த டீட்டாக்கு பதிலாக இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் லாங்கஸ்ட் சைடு, அதாவது 90 டிகிரி எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்டனியூஸ். ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டீட்டா இங்கே இருக்குது, எங்கே இந்த டீட்டா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. அப்போது இந்த டயக்ராமில் இதுதான் ஆப்போசிட் சைடு. 90 டிகிரியும் டீட்டாவும் சேமா இருக்கிற சைடு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு. அப்போ இதுதான் இந்த இடத்துல அட்ஜசன்ட் சைடு. ஓகே, 2 டயக்ராமில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லை? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். இதில் தான் அதை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கனால இது 90 டிகிரியா. ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்டனியூஸ், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இந்த டயக்ராமில் டீட்டா இந்த இடத்துல தானே இருக்குது, இந்த டீட்டாக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கிறது ஆப்போசிட். தென் 90 டிகிரியும் டீட்டாவும் இருக்கிற சேம் லைனை பேரு அட்ஜசன்ட் சைடு. இது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லலாம், இல்லைனா பேஸ். இது ஆப்போசிட் இல்லைனா பெர்பெண்டிகுலர் பி. நீ எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம், நான் ஆப்போசிட்னே சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் பார்க்கலாம். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டர்ன் டீட்டா. அடுத்தது கொசீகன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டா. ஓகே, ஸோ சைன் டீட்டானா என்னன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனியூஸ். ஓகே, ஆப்போசிட் சைட்னா என்னது? ஏபி. ஏபி டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ் இஸ் ஏசி. நீங்கள் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் டீட்டானா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனியூஸ், காஸ் டீட்டானா அட்ஜசன்ட் பை, நான் ஷார்ட்டாகவே எழுதுறேன், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியூஸ். பிசி டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ் இஸ் ஏசி. தென் tan டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஜஸ்ட் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா தான் tan டீட்டா. இந்த ப்ரூஃப் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, பட் ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் டீட்டானா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ், காஸ் டீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியூஸ், tan டீட்டானா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு இஸ் ஏபி, அட்ஜசன்ட் சைடு இஸ் பிசி. இது 3 தெரிஞ்சுக்கிட்டா போதும், இது ஈஸி தான். கொசீகன் டீட்டா இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா லைக் இதுதான் இதோட ஸ்பெல்லிங், கோசீகண்ட், இது சீக்கண்ட். பட் நீங்கள் எழுதும் போது இப்படி எல்லாம் எழுத தேவையில்லை. ஓகே, ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கொசிகண்ட் டீட்டா அப்படின்னு சொல்லணும். ஓகே, கொசிகண்ட் டீட்டா இஸ் நத்திங் பட் 1 டிவைடட் பை சைன் டீட்டா. ரிவர்ஸ் ஆஃப் சைன் டீட்டா தான் கொசிகண்ட் டீட்டா. சைன் டீட்டா என்னவோ அதுக்கு ரிவர்ஸ்ல இருக்கிறது தான் கொசிகண்ட் டீட்டா. ஓகே, ஸோ 1 பை சைன் டீட்டானா இப்போ சைன் டீட்டாவோட வேல்யூ என்ன? ஏபி பை ஏசி தானே. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும்போது டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர்ல வந்துடும், நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டர்ல வந்துடும். தென் சீக்கண்ட் டீட்டா பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை காஸ் டீட்டா. Reciprocal of cos theta is secant theta. Okay, so BC by AC reciprocal எழுதும்போது AC divided by BC. Okay, cosecantனா sin ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு reverse of sin தான் cosecant. Secantனா reverse of cos, cotனா reverse of tan, அவ்வளவுதான். 1 divided by tan theta. So
ஏபி பை பிசி அப்படின்னா பிசி டிவைடட் பை ஏபி. இதுதான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ஓகே, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் காஸ் டீட்டா ஃபார் தி ட்ரையாங்கிள் பிலோ? ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, இதில் காஸ் டீட்டா என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பாருங்க, ஸ்ட்ரைட் லைனாக இருக்கனால இது 90 டிகிரி. ஓகே, இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஏபிசி கொடுத்துட்டாங்க. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபார்டினியூஸ், இல்லைனா லாங்கஸ்ட் சைடு கூட சொல்லலாம். ஓகே, லாங்கஸ்ட் சைடு இல்லைனா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபார்டினியூஸ். தென் இதில் பாருங்க, டீட்டா எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஓகே, டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. இந்த இடத்த ஆப்போசிட் சைடு மார்க் பண்ணிடக்கூடாது. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டீட்டா எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. இந்த பிசி தான் ஆப்போசிட். ஓகே, தென் ரிமைனிங் ஹைபார்டினியூஸ் ஆப்போசிட் மார்க் பண்ணியாச்சு. ரிமைனிங் சைடு ஆப்வியஸா அட்ஜசன்ட் சைடு தான். இல்லை இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம், டீட்டாவும் 90 டிகிரியும் சேமா மீட் ஆகிற சைடு தான் அட்ஜசன்ட் சைடு. ஓகே, ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? காஸ் டீட்டா கேட்குறாங்க. இப்போ காஸ் டீட்டாவோட ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபார்டினியூஸ். இதில் அட்ஜசன்ட் சைடு என்னது? ஏபி. ஏபி டிவைடட் பை ஹைபார்டினியூஸ் இஸ் ஏசி. சப்போஸ் சைடோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, இஃப் சப்போஸ் சைன் டீட்டா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கொஷினில், சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபார்டினியூஸ். இதில் ஆப்போசிட் சைடு என்னது? இதுதான் பிசி. பிசி டிவைடட் பை ஹைபார்டினியூஸ் இஸ் ஏசி. ஸோ நம்ம ரெண்டு எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் ட்ரையாங்கிளில் டீட்டா இங்கே இருந்த மாதிரி பார்த்தோம், இதில் டீட்டா இங்கே வச்சு எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. ஓகே, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் ரிமைனிங் டாபிக்ஸ், ரிலேஷன் பிட்வீன் சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.